ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஹவ் ஆர் யூ? பார்த்து ரொம்ப சந்தோஷம். மற்ற வீடியோலாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸ்லாம் கொடுங்க. அப்புறம் உங்கள் சஜஷன்ஸ் கொடுங்க. நீங்கள் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் கொடுத்தா தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் கோர்ஸை டிசைன் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். ஸோ இது வரைக்கும் சோஃபார் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து கூட ஒரு இந்த செஷனில் வந்து கான்ட்ரிபியூஷன் மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கோம், படிச்சிருக்கோம். கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ஆக்சுவலாக எவ்ரி பிஸ்னஸ்மேன் வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் அவங்க குறியாக இருப்பாங்க. ப்ராஃபிட்டை பார்க்கறதில்ல. ப்ராஃபிட் வந்து எப்படி வருதுனாக்கா ஃபிக்ஸட் எக்ஸ்பென்ஸ் கழிச்சு போன பிற்பாடு ப்ராஃபிட்டு. பட் நமக்கு வேண்டியது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டோன்ட் லுக் அட் த டேப், லுக் அட் த டேங்க். டேங்க் தான் முக்கியம், டேங்க் கெப்பாசிட்டி தான் முக்கியம். அதே போல் கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியம். அந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத இதில் தான் நம்ம குறிக்கோளாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து லாங் ரனில் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் வந்து குறைஞ்சா கூட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருந்தால் லாங் டேர்மில் வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ராஃபிட்டு சஸ்டைனபிலிட்டி பிஸ்னஸை தொடர்ச்சியாக நீங்கள் செய்யலாம். ஸோ நம்முடைய எய்மை வந்து கான்ட்ரிபியூஷன் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, எப்படி அதிகப்படுத்தணும், எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது சில சஜஷன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ அதை இப்போ பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டெப்ஸ் டு இன்க்ரீஸ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ப்ராஃபிட்டபிலிட்டி. ஸோ இதில் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, இந்த மெயின் ப்ரொடக்ஷன் காஸ்ட் தான் முக்கியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீ வேரியபிள் ப்ராடக்ட் காஸ்ட்டு. ஸோ ரா மெட்டீரியலை ஒட்டி குட்ஸை ஒட்டி இருக்கக்கூடியதான் மெயின் நமக்கு கோர் எக்ஸ்பெண்டிச்சர். அதுதான் கோர் காஸ்ட்டு, அதுதான் முக்கியம். அதை வந்து நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்? இப்போ ஏற்கனவே இந்த ஸ்டாக் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்துருக்கோம், ஏபிசி பார்த்துருக்கோம், இஓக்யூ பார்த்துருக்கோம், லெவல் செட்டிங் பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து அவுட் டு இம்ப்ரூவ். முக்கியமாக இஓக்யூவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த லெவலில் வைக்கும்போது உங்களுக்கு கேரிங் காஸ்ட்டு, ஆர்டரிங் காஸ்ட்டு குறைக்கப்படும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸிங் டிஸ்கவுண்ட்லாம் கூட வச்சிங்களேன், வால்யூம் டிஸ்கவுண்ட் அதிகம் போல வாங்கினா டிஸ்கவுண்ட் தரணும், டிஸ்கவுண்ட்டில் கூட்டி கழிச்சு பார்த்து டிஸ்கவுண்ட் லாபம்னா டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பிளான்டு ப்ரொசீஜர்ஸ், ஸ்டாக் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்டு ப்ரொசீஜர்ஸு, டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறது, இஓக்யூ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது மெட்டீரியல் காஸ்ட் வில் பி ரெடியூஸ்டு. அந்த மெட்டீரியல் காஸ்ட் வந்து கச்சா பொருளுடைய விலை காஸ்ட்டு உண்டான சம்மந்தமுள்ள காஸ்ட்டு எல்லாம் வந்து குறைக்கப்படும். அதனால் உங்களுக்கு ஓவரால் காஸ்ட் வந்து குறைக்கப்படும். அப்போ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட் டு அவைல் வால்யூம் டிஸ்கவுண்ட்டு. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து வேரியபிள் எக்ஸ்பென்ஸ்னாக்கா மாறக்கூடிய எக்ஸ்பென்ஸ். இது வந்து ப்ராடக்ட் இல்லாத வேரியபிளில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து ப்ராடக்டஸ் கச்சா ரா மெட்டீரியல் சார்ந்தது, ஒன்று ரா மெட்டீரியல் சாராதது ஒன்று. ஸோ வேரியபிள், அது வேரியபிள் தான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ராடக்ட் யூட்டிலிட்டி ஃபீஸ், பவரு, இபி பவரு, அதுக்கேற்ற மாதிரி லேபர் காஸ்ட்டு, அவங்க வேஜஸ், லேபருடைய காஸ்ட்டு, இதெல்லாம். இப்போ நம்ம லேபரை நல்லா ஒழுங்காக எம்ப்ளாய் பண்ணி நல்லா ட்ரெயின் பண்ணி அவன் அதிகமாக நல்லா எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிற மாதிரி அவளுக்கு ப்ரொடக்ட் பண்ணால் லேபர் காஸ்ட்டுக்கு ஏற்ற லேபர் காஸ்ட்டுக்கு மேலே அவன் அவுட்புட் அதிகமாக இருக்கும். அப்போ வந்து அவனுக்கு இவ்வளோ கொடுக்குறது நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அதே போல் பவரில் வந்து நம்ம மேனேஜ் பண்ணணும், எங்கெங்கே ஃபியூல் சேவ் பண்ணணும், எப்படி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கன்செஷன் கொடுக்கலாம், கமர்ஷியல் ஆக்டிவிட்டிக்கெலாம் கன்செஷன் கொடுக்கலாம் பவருக்கு. ஸோ அதுக்கேற்ற நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சப்சிடி யூஸ் பண்ணிக்கலாம், பவர் சப்சிடி இது மாதிரிலாம் கொடுக்கும்போது அதை யூஸ் பண்ணும்போது வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் குறைக்கப்படும். வேரியபிள் எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சாலே கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் உங்களுக்கு அதிகமாகும். முக்கியமாக பவர் வந்து இப்போ ஃபியூலு, அப்புறம் வந்து இது போட்டுருங்க எமர்ஜென்சிக்கு ஜென்ரேட்டர். ஸோ எப்படி ஃபியூல் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும், எப்படி செலவு பண்ணணும், இந்த மாதிரி பெரிய காரியங்கள் நம்ம செய்யணும். பண்ணும்போது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூட்டிலிட்டி ஃபீஸ் ஸோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. நாங்கள் ஒரு மில்லுக்கு கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து கரண்ட்டே கொடுக்கல. அவன் கரண்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கொடுத்த லெட்டர் கொடுத்துட்டான். நாங்கள் மேலே லோனை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஆமான்னு எல்லாம் மெஷினை பாலியூத்தின் பேக் செய்து லோன் கொடுத்தோம். அவன் வருஷம் ஃபுல்லாக ஃபியூல் இதுலேயே ஓட்டினான், ஜென்ரேட்டரில். அது ஃபியூல் போட்டே அந்த பிஸ்னஸ் நஷ்டமாயிடுச்சு. அந்த பிஸ்னஸ் வந்து நஷ்டத்தில் போயிடுச்சு. நல்ல பிஸ்னஸ், பாலியூத்தின் பேக்கு. ஆட்டோ வாங்கினா அந்த பேக் தான் யூஸ் பண்ணோம். சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கினோன்னா அதை பேக் தான் யூஸ் பண்ணோம். மிளகாத்தூள் வாங்கினா அந்த பேக் தான் யூஸ் பண்ணோம். அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழில் அது. கடைசியில் பாருங்கள், ஒரு தப்பான ஒரு இடத்துல பவர் வராத ஃபியூலில் ஓட்டி கடைசியில் ஒரு வருஷமாக ஓட்டினா பாருங்கள், ஒரு வருஷம் பயங்கர லாஸ்ட்டில் வந்து வெளியவே முடியல. அந்த யூனிட் நல்ல யூனிட்டு. அது மாதிரி நம்ம வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. அது மாதிரி எங்கெங்கே நம்ம பண்ணணுமோ சேவ் பண்ணோமோ அவ்வளோ சேவ் பண்ணோம். ஃபியூலு, லேபர் காஸ்ட்டு. லேபரை வந்து லேபர் காஸ்ட்டை நீங்கள் மாற்ற முடியாது, அவன் இல்லைன்னா வேறு இடத்துக்கு போய்டுவான். ஆனால் நீங்கள் லேபர் எஃபிஷியண்ட்டாக மாற்றலாம்.
லேபரை நீங்கள் எஃபிஷியண்டாக மாற்றலாம், நல்ல ப்ரொடக்டிவாக மாற்றலாம், நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஸ்கில்லை கொடுத்து மோட்டிவேட் பண்ணி பண்ணலாம். அப்போ உங்களுக்கு லேபர் கொடுக்கறத விட அவனுக்கு வந்து அவனோட ப்ரொடக்டிவிட்டி, அவன் ப்ரொடக்ஷன், அவனோட எபிலிட்டி கூட வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அதனால் இப்படி பண்ணும்போது ஓவரால் பிஸ்னஸ்க்கு வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் உங்களுக்கு ஏறும். அதுக்கடுத்து இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சிஸ். இப்போ இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்ஸ்னா திறமையை செய்யணும், திறமையான எக்யூப்மெண்ட் வாங்கணும், திறமையான மிஷினரி வாங்கணும். இப்போ நிறைய புது மிஷினரி நிறைய இன்னோவேஷன் பண்ணிகிட்டே இருக்கான். நிறைய இன்னும் மிஷின் மெக்கானிக்கல் சைடில் நிறைய நியூ மிஷின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறான். அது ப்ரொடியூஸ் பண்ணால் 4 ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதை 400 யூனிட்ஸை 4 ஹவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதை 2 ஹவர்ஸில் அந்த மிஷின் வந்து செஞ்சு கொடுக்குது. அந்த மாதிரிலாம் இப்போ எஃபிஷியண்ட்டாக வந்துடுச்சு. இப்போ அந்த மாதிரி நீங்கள் மிஷின் எம்ப்ளாய் பண்ணால் உங்களுக்கு ரொம்ப லாபமாக இருக்கும். பிகாஸ் ப்ரொடக்ஷன் கூட வரும், ஆனால் வந்து அந்த ஓடுற நேரமும் இதுவும் உங்களுக்கு கம்மியாகும். ஸோ அப்போது நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம், டபுள் ஆக்கலாம், ப்ரொடக்ஷன் டபுள் ஆக்கலாம், சேல்ஸை டபுள் ஆக்கலாம். ஸோ அதனால் மோர் எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட், நல்ல எக்யூப்மெண்ட் எஃபிஷியன்ட் எக்யூப்மெண்ட்டை நீங்கள் வாங்கணும். அப்படி வாங்கும்போது தான் உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அதிகமாகும், ப்ரொடக்ஷனை குறைந்த செலவில் உற்பத்தி அதிகமாக்கப்படும். ஸோ முக்கியமானது. அதே மாதிரி to implement lean manufacturing process, more efficient operating process. அதில் வந்து ஒரு உற்பத்தியுடைய முறையை வந்து நீங்கள் குறைக்க பார்க்கணும். எப்படி பண்ணால் குறைக்கலாம்? ரொம்ப கம்பசமாக கஷ்டப்பட்டு செய்கிறத விட லேட்டாகி முடிக்கிறத விட எப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எஃபிஷியண்ட்டாக அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் உங்கள் பிஸ்னஸில். அதாவது டு இம்ப்ளிமெண்ட் லீன் மேனுஃபேக்சரிங் ஆர் மோர் எஃபிஷியன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராசஸை வந்து நீங்கள் நல்ல மிஷினை வேணால் அது மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ அப்படியே சுற்றி வரதுக்கு பதிலாக சீக்கிரமாக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபேக்ட்ரியில் குறைந்த செலவில் அதிக உற்பத்தி பார்க்கலாம். அதே மாதிரி குறைந்த மேன் ஹவரில் அதிக உற்பத்தி பார்க்கலாம். அதுக்கு இப்போ என்ன ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதே ஒர்க்கர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அதே லேபர் காஸ்ட் அதே தான். பிகாஸ் நீங்கள் எஃபிஷியண்ட்டாக சிஸ்டம் இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க, எஃபிஷியன்ட் மிஷினரி இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கீங்க, ஓவரால் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வில் கோ, ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். ஆனால் காஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போது கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அது நாங்கள் சஃபிஷியண்டாக செய்யலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் சேஞ்சஸ், ஹைக்கிங் ப்ரைஸஸ் ஹைக்குனாக்கா ப்ரைஸை கொஞ்சம் கூட்டினாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக சேல்ஸ் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் அதிகமாகும். ஆனால் ப்ரைஸை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஏற்ற முடியாது அன்லெஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக அந்த குட்ஸ் விற்கிறதுல என்ன வேல்யூ, அது எப்படி வந்து அதில் என்ன மதிப்பு இருக்குது, எதனால் இவ்வளோ நாங்கள் சார்ஜ் பண்ணோன்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமரை கன்வின்ஸ் பண்ணணும். சும்மா அப்படியே ப்ரைஸ் ஏற்றினாக்கா அவன் போய்டுவோம், பக்கத்துக்கிறவங்க கம்மியாக வந்து அங்கே போய்டுவான். நீங்கள் வந்து உங்கள் ப்ரைஸ் உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஒரு விலைக்கு ஏற்றுனீங்கனாக்கா நீங்கள் அந்த கஸ்டமர்கிட்ட நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். இதனால தாங்க விலை ஏற்றுருக்கேன், இதனால் இது அடிஷ்னல் வேல்யூ இருக்குது, அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதனால் இது பண்ண முடியும், அது உங்களுக்கு அனுகூலம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லும்போது அது ப்ரைஸை ஏற்றலாம். அது ஒரு சைடு. அதனால ப்ரைஸ் ஏற்றுறதுனால நீங்கள் கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட்டு கேரண்டி, லோ ப்ரைஸஸ் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம், கேரண்டி லோ ப்ரைஸஸ் கொடுக்கலாம். ஆனால் லோ ப்ரைஸஸ் கேரண்டி டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கனாக்கா உங்களுக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் குறையும். ஆனால் டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுறதுக்கு சில கஸ்டமர்ஸ் விலையே பார்த்து வருவான். அந்த கஸ்டமர் கண்டிப்பாக சேல்ஸ் வந்து வாங்குவாங்க. அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கான்ட்ரிபியூஷனில் இந்த டெஃபிஷியன்சி கேப் இருக்குல்ல, அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு ப்ராஃபிட் ஒன்றும் அதிகமாக்கப்படும். ஸோ அதனால் வந்து அந்த லாஸை வந்து கான்ட்ரிபியூஷன் குறைஞ்சதை மேக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு டிஸ்கவுண்ட்டு இங்கே லோ ப்ரைஸ் கொடுக்குறீங்களே, அப்போ நேச்சுரலாக அது இட் வில் கோ அப். தென் அதுக்கடுத்து வந்து ஐடென்டிஃபை நியூ மார்க்கெட் செக்மெண்ட், புதிய இடங்கள், புதிய விதமான நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ண முடியும். புதிய விதம் அதுதான் மார்க்கெட் செக்மெண்ட்ஸ், புதிய இடங்கள், புதிய விதம். ஸோ புதிய விதம்னா இப்போ ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் பார்ட்டிஷன்னா விலையை பிரிப்பது. ஒரே பொருள் தான், ஆனால் விலை மாறும். இப்போது ஓலா எடுத்து வச்சுக்கலாம், கேரியர் ஓலா டாக்ஸி எடுத்திங்கன்னா காலையில் பிஸி ஹவர்ஸில் ஒரு ரேட்டு, அதே நீங்கள் லீன் ஹவர்ஸ் ஆஃபீஸ் ஹவர்ஸ் இல்லாத டைம் போனீங்கன்னாக்கா அது ஒரு ரேட்டு கம்மியாகிடும். ஸோ அது ஒரே இதுதான், சர்வீஸ் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டு ரேட்ஸு. ஸோ அதுதான் வந்து ப்ரைஸ் பார்ட்டிஷனிங். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸை வந்து மாற்றிக்கலாம். மாற்றும் போது ஓவரால் பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிள் இன்க்ரீஸ் ஆகும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்போ கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் இவ்வளோ ஹியூஜ் ஆர்டர்ஸ் வாங்கினாக்கா, இத்தனை ஆர்டர்ஸ் வாங்கினாக்கா இவ்வளோ டிஸ்கவுண்ட் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மக்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ நேச்சுரலாக வந்து சேல்ஸ் வந்து வில் கோ அப். அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா யாருக்கு நீங்கள் ரீச் பண்ணலையோ, எந்தெந்த இடத்துக்கு நீங்கள் போகலையோ, எந்தெந்த புதுப்புது மார்க்கெட்டில் நீங்கள் கவர் பண்ணலையோ, எந்த ஏரியா நீங்கள் கவர் பண்ணலையோ அந்த இடத்துக்கு நீங்கள் போய் வித் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அங்கே போய் கடையை திறக்கிறது,
அங்கே போய் கேன்வஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு அண்டர் சர்வ்டு ஏரியா, அன்ரீச்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ரூரலுக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் ரூரலில் தேடி ஓடுறான். எனக்கு ரூரலில் பைசா ஜாஸ்தியாக இருக்குது, ஆனால் ரூரலில் வந்து இன்சூரன்ஸ் போட வைக்கிறதுக்கு ஒரு வேலையாக ரூரலில் போய் இறங்குறானுங்க. பேங்கிங் அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து போய் சேரலை, எந்த இடத்த நீங்கள் கவர் பண்ணலாம். இன்னும் சில ஏரியாவில் இருக்கும் உங்கள் சுற்றி, அந்த ஏரியாவுக்கு இன்னும் ரீச் பண்ணவே இல்லை, நீங்கள் ரீச் பண்ணணும். அந்த ஏரியாவில் போய் கேன்வஸ் பண்ணணும், அந்த ஏரியாவில் போய் ஒரு கடையை வைக்கலாம். அது மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அன்ரீச்டு ஏரியா, அண்டர் சர்வ்டு அவங்களுக்கு அந்த இடம் இதுவே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதை நீங்கள் கொடுக்கும்போது அப்போ வந்து உங்களுக்கு சேல்ஸு இன்க்ரீஸ் ஆகும். இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் ஸ்ட்ராட்டஜிஸு. எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி ரெண்டே தான், எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி வேரியபிள் காஸ்ட்டை குறைக்கலாம். ஸோ இது ரெண்டு தான். இது ரெண்டுமே நீங்கள் பண்ணிங்கனாக்கா நேச்சுரலாக உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் இந்த ஃபோக்கஸிங் ஆன் கான்ட்ரிபியூஷன் மார்ஜின். எப்படி கான்ட்ரிபியூஷன் மார்ஜினை மேக்ஸிமைஸ் பண்ணணும், அதிகப்படுத்தணுன்றது. அப்படி படுத்தும் போது உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராஃபிட்டபிள் இன்க்ரீஸ் ஆகும், நீங்கள் பிஸ்னஸில் நல்லா வரலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், SBC அகாடமி. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், உங்கள் சஜஷன் எழுதுங்க. ஸோ டில் வி மீட் அகெயின் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.